இந்த படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். எந்த விதத்துலையுமே இந்தியன் 1 இந்தியன் 2 அப்படின்னு கம்பேர் பண்ணி யோசிச்சிடவே வேணாம். ஏன்னா இப்படி தான் எந்திரனுக்கு யோசிச்சு 2.0ல இருந்த சீன்ஸ்லாம் வந்து எந்திரனை விட பெட்டராக இருந்துச்சா இல்லை கம்மியாக இருந்துச்சான்னு யோசிச்சுட்டு போனேன். பட் இதை ஒரு ஃப்ரெஷ் ஃபிலிமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஆடியன்ஸாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் உங்களுக்கு ஒரு இந்தியன் 1ஓட கம்பேரிட்டிவாக அதை விட பெட்டராக இருக்கான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா லஞ்சம் 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 அப்படின்னு சேனாபதியோட ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கா இந்தியன் 2 மூவி. இன்றைக்கி கமல் சார் ஆக்டிங்கில், சங்கர் சார் டைரக்ஷனில், அனிருத்தோட மியூசிக்கலில் இந்தியன் 2 ஒரு பயங்கரமான ஒரு சீக்வலாக ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து குளோபல் ஆடியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்தியன் 2 ஒரு கனெக்ட் கொடுத்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ படத்தோட ஒன்லைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்தியன் 1ஓட ஒன்லைனர் வச்சு தான் இதை வந்து எலாபரேட் பண்ணியிருக்காங்க. கரப்ஷன் இல்லாத நாடு எப்போ தான் வரப்போகுதுங்கிறது இந்தியனில் மொத்தம் பிரச்சனை இல்லை, இந்தியாவுக்கே பிரச்சனை தான். அதை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வந்து காட்டியிருக்காரு சங்கர் சார். ஸோ படத்தோட ஓப்பனிங்லேயே இந்த 2023 ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் காட்டுறாங்க. அதில் ஒரு 5-6 யங்ஸ்டர்ஸ் வந்து வேலை தேடிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸோ இல்லை வேலையில் இருக்கிற யங்ஸ்டர்ஸோ எவ்வளோ ஒரு ஆழ்ந்த இம்பேக்டோட யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அழகான ஓப்பனிங் இருக்குது. டைட்டில் கார்டு வந்து படத்தோடு அப்படியே கலந்து வருது. அதுக்காக வந்து ஒரு தனியாக ஒரு டைம் வேஸ்ட் பண்ணல சங்கர் சார். டேரெக்ட் ஆன் டு பாயிண்ட் போகிறாரு. இந்த சொசைட்டியில் நடக்கிற இஷ்யூஸ் என்ன, கரப்ஷன்ஸ் என்ன, அதை எப்படி தட்டி கேட்குறது, அதை எப்படி ஒரு அனிமேஷன் கலந்த ஒரு யூடியூப் சேனலாக வந்து சித்தார்த் நடத்திட்டுருக்காரு. அவர் கூட பிரியா பவானி சங்கர், ஜெகன் மற்றும் சில பேர் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு இன்ட்ரோவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ சேனாபதியோட இன்ட்ரோ கொண்டு வராங்க. படத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னு சொல்கிறது அந்த இன்ட்ரோ பில்டப் சீன் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் வர மாதிரி இந்த அநியாயத்தெலாம் தட்டி கேட்க போகிறது யார், இந்த லஞ்சத்தெல்லாம் யார் ஒழிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துருந்தாலுமே அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சாங் கொடுத்துருக்காரு அனிருத். கம்பேக் இந்தியன்கிற சாங் அது ஒரு பயங்கரமான விஷுவலாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுலேருந்து கட் பண்ணிங்கன்னா எங்கடா நம்ம தலைவரோட இன்ட்ரோ வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு கேலண்டர் சாங் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. படத்தில் அது ஒரு மிஸ்ஃபிட் மாதிரி இருந்தாலுமே அது ஏன் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு ஐட்டம் சாங் தேவையா நமக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதை கட் பண்ணி ஒரு பயங்கரமான இன்ட்ரோ கொடுக்குறாங்க கமல் சாருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 20 minutes ஆஃப் த ஃபிலிம் வந்து என்றைக்குமே ஒரு சங்கர் சார் படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்நியன் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், ஜென்டில்மேன் ஆகட்டும், ஒரு ஃபஸ்ட் 20 minutes அந்த பிளாட்டை ஸ்ட்ராங்காக ரிவீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கண்டிப்பாக இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து விஷுவலாக பார்க்கும்போது இது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம்ங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நிறையா சீக்வன்சஸ் காமிச்சிருக்காங்க. ஜஸ்ட் நான் தமிழ்நாடுவில் மட்டும் இல்லாமல் ஒரு மும்பை காட்டுறாங்க, குஜராத் காட்டுறாங்க, வைசாக் காட்டுறாங்க, கேரளா காட்டுறாங்க. எல்லா ஊர்லேயும் இருக்கிற அங்கே இருக்கிற லஞ்சத்துக்கான ஒரு மதிப்பு என்ன, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, இங்கே எவ்வளோ லஞ்சம் ஊழல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சீக்வன்சஸ்லாம் அழகாக காமிச்சிட்டு அந்த கம்பேக் இந்தியன்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் காமிச்சிருந்தாங்க. அதை தாண்டி தலைவரோட இன்ட்ரோக்கு ஒரு அப்படியே இங்கேருந்து வர்மக்கலையிலேருந்து குன்ஃபுக்கு போய் அங்கே ஜப்பானில் இருக்கிற தாய்ப்பையை வந்து காட்டுறாங்க. அந்த ஊரை வந்து எப்படி ரீசர்ச் பண்ணாருன்னு தெரில. மெயினாக சொல்லணும்னா ஸ்ரீகர் பிரசாதோட அவங்களோட எடிட்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour 45 minutesக்கு விஎஃப்எக்ஸும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு சேனாபதி ஒரு 102 103 வயசு ஆள் அவ்வளோ சாமிங்காக ஒரு இடத்துல ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்குற ஒரு மாஸ்டராக காட்டுறாங்க. அங்கே தான் பீக் தத்துது படம். ஸோ இந்த படத்தில் வந்து காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க. அவர் போய் கமல் சாரை மீட் பண்ணிட்டு திருப்பி ஏன் வந்து இந்தியன் கம்பேக் ஆகணும்னு ஒரு ஸ்ட்ராங் ரீசனை வந்து அங்கே சொல்லி தாத்தா கம்பேக் ஆகிற சீன், இந்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு வர சீன் எல்லா சங்கர் சார் படத்துலையும் ஒரு ஏர்போர்ட் சீன் இருக்கும். இப்போ எப்படி சிவாஜியில் வந்து நம்ம தலைவர் இறங்கி வர மாதிரி தாத்தாவும் இன்ட்ரோ ஆகிறாரு. அங்கே ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் ஆகுது. அங்கேருந்து அவர் அரசியல் கலந்த டைலாக்ஸ்லாம் நம்ம கமல் சாருக்கு உரிய பாணியிலே பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நேதாஜி சிலைக்கிட்ட போகிறாரு. இந்த மாதிரி சீக்வன்சஸ்லாம் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுது. வாட்ச் எடுத்து பார்த்தா 1.5 மணி நேரம் படம் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியுது. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயாகவும் சரி, எடிட்டிங்காகவும் சரி பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பயங்கர ஃபாஸ்ட் பேஸில் இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். இந்த ஒரு 60-90 minutes வந்து ஒரு ஃபாஸ்ட்டான பேஸில் போனாலும் படம் எங்கே ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா அந்த ப்ரீ இன்டர்மிஷன் சீன் போது கண்டிப்பாக ஒரு ஸ்லோ டவுன் ஆச்சு. 2 மிஷன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு பயங்கரமான கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சைடு வந்து எப்படி சித்தார்த் அவர்கள் ஆகட்டும், பிரியா பவானி சங்கர் ஆகட்டும், அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி ரிவீல் பண்ணுறாங்கிறதும், எப்படி இந்தியன் தாத்தா மெயினான பிரச்சனைகளை அந்த சைடு போராடுறாருங்கிறதையும் கட் பை கட் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. பட் அந்த இடத்துல வந்து மேபி இன்னும் கொஞ்சம் லைக் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பான ஒரு ஒப்பீனியனாக இருக்கும். இப்படி ஒரு பயங்கரமான ஃபஸ்ட் ஆஃப் கொடுத்த இந்தியன் 2 படம்
செகண்ட் ஹாஃபில் ரொம்ப கேட் அண்ட் மவுஸ் கேமாக போய் எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு டவுன்ஃபாலில் முடிச்சிருந்தாங்க. பட் படம் வந்து வெளில வரும்போது ஒரு இந்தியன் 3க்கான ஒரு ஹைப்பை கொடுத்து மக்களெல்லாம் விசில் அடிக்க வச்சுட்டு இதுக்கப்புறம் தான்டா படமே ஆரம்பிக்கும் போது 2025 தான்டா படம் அப்படின்னு சொல்லி ஃபிலிம் பை ஷங்கர்னு முடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நிறையா ஸ்பாய்லர்ஸ் இருக்கலாம் டுவர்ட்ஸ் த படம். நீங்கள் வந்து டைட்டில் கார்டு போட்டாங்களேன்னு வெளில வந்துடாதீங்க. கண்டிப்பாக 2025 வரப்போகிற இந்தியன் 3யோட ட்ரெய்லர் அங்கே கடைசியாக எஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. இன்னொரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஒரு கம்பேரிசன் என்ன ஓடுதுன்னா சோஷியல் மீடியாவில், கேன் அனிருத் ஃபில் த ஷூஸ் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் சார் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக அது ஒரு கம்பேரிட்டிவான டாப்பிக்கே கிடையாது. அனியும் சொல்லியிருக்காங்க, ரஹ்மானும் சொல்லியிருக்காங்க, ஷங்கர் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. அனி வந்து ஜஸ்டிஃபை பண்ணாரா பண்ணதுலையானலாம் மேட்டரே கிடையாது. இது ஒரு ஃப்ரெஷ் ஃபிலிமாக பார்க்குறோம். அனியோட மியூசிக் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் கடைசியில் அந்த பாரா பிஜிஎம்மோட இந்தியன் 3க்கு ஒரு கூஸ் பம்ஸான மொமெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இல்லாமல் இந்த படத்தில் ரஹ்மான் சாரும் இருக்காங்க. ரஹ்மான் சார் ஃபேன்ஸ்க்காக ரஹ்மான் சாரோட பிஜிஎம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமான எலிவேஷன் கொடுக்குது. ஒரு 2-3 இடத்துல ஒரு எமோஷ்னல் கனெக்ட்டுக்கு அங்கே எப்படி சந்துரு சாகும்போது ஒரு பிஜிஎம் வருமோ அந்த பிஜிஎம் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்டான பிளெண்டு தான் சொல்லுவேன். இல்லை எந்த ஒரு இவர் பெருசு அவர் சின்னது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ரஹ்மான் சாரும் சரி அனிருத்தும் சரி சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ 2 பேரோட ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இதை தாண்டி வந்து இந்த கதையில் ஒரு வலிமை இல்லை. அந்த சேனாபதி கேரக்டரையே வந்து நீங்கள் பயங்கரமாக டவுன்கிரேட் பண்ணிட்டீங்கடா எப்பா. அந்த சேனாபதி சந்துருக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த எமோஷனல் தான் வந்து இந்தியன் ஒன்லேயே இருக்கிற ஒரு பயங்கரமான எமோஷனு. சுஜாதா சார் டைலாக்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம இந்த படத்தில் இங்கே மிஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இங்கே இருக்கிற டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. கரப்ஷன் இல்லைன்னு சொல்ல நீங்கள் கற்பாம்பூச்சிங்கடா இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் மாற்றிருக்கலாம். இது கருமோ இல்லை வருமோ. ஸோ நம்ம வந்து சுஜாதா சார் அளவுக்கு வந்து ஆஃப்டர் சுஜாதா சார் சங்கர் சாரோட படங்கள்லாம் ஒரு டவுன்கிரேட் ஆகிருக்குங்கிறது வந்து நம்ம வெளிப்படையாக பார்த்து புரிஞ்சுக்கிறோம். பட் ஸ்டில் இந்த படம் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பிளைண்ட் ஹார்ட்டடாக போயிட்டு இந்த படம் ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான மேக்னம் ஆப்பஸாக வந்திருக்கு. ஒரு கம்பேரிட்டிவ் ரீசனாக படம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சோஷியல் மீடியாலேயோ ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தாலுமே அதை வந்து நம்ம ஒரு சைட் தூக்கி வச்சுட்டு படத்தில் இருக்கிற கதை ஸ்க்ரீன் பிளேங்கிறத தாண்டி கமல் சாரோட ஆக்டிங்க்கும் சங்கர் சாரோட கிராண்டியருக்காகவுமே இந்த படம் போய் பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து இந்தியன் 2 வந்து ஒரு ப்ரீலூடாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பார்ட் 3 வந்து ஒரு மெயின் ஃபிலிமாக அந்த வீரசேகர சேனாபதி யார் 1806லேருந்து 1947 வரைக்கும் ஃபைட் பண்ணது ஜஸ்ட் நாட் வித் அவர் வேர்ட்ஸ் அண்ட் மணி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பிளட்டை ஷெட் பண்ணி ஃபைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரீடம்காக. அந்த ஃப்ரீடத்தை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃப்ரீடத்தில் நமக்கு இருக்கிற அந்த லூப் ஹோல்ஸ்லாம் யூஸ் பண்ணி கரப்ஷனும் லஞ்சமும் வாங்கிட்டுருக்கோம். இது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட உழைப்புக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான மெசேஜ் வந்து பார்ட் 3ல் தான் லோடிங்கு. அதுக்கான ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லராக தான் பார்ட் 2 நான் பார்க்குறேன். கண்டிப்பாக பார்ட் 3 2025 பொங்கலில் வரும்போது பயங்கரமாக ஒரு பிளாஸ்ட் இருக்குங்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் பார்ட் 3.